தூத்துக்குடி மாவட்டம் மீரான் குளத்தில் 50 அடி ஆழ கிணற்றுக்குள் பாய்ந்த ஆம்னி வேனுக்குள் சிக்கிய 5 பேரை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் முத்துவேல். தகவல்களை பகிரலாம். சாத்தான்குளம் அருகே கிணற்றுக்குள் ஆமது என்பது சம்பவத்தில் 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் சிக்கியுள்ள நிலையில் 2 மணி நேரத்துக்கு மேலாக மீட்பு பணியில் தீயணைப்பு துறையினர் மீட்டு வருகின்றனர். கோயமுத்தூரிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர் சாத்தான்குளம் அருகே உள்ள வெள்ளாளர் நிலை தூய பரிசுத்த ஆலய பிரதிஷ்டைக்காக இன்று அவர்கள் சொந்த ஊருக்கு கிளம்பி வந்து கொண்டிருந்தனர். அப்போது வேலில் வந்து கொண்டிருந்தனர். இன்று மாலை 4 மணி அளவில் அவர்கள் சாத்தான்குளம் அருகே உள்ள சிந்தாமணிக்கும் மீரான் குளத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் காரில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கார் சாலையில் அருகே உள்ள கிணற்றிக்குள் பாய்ந்தது. இதில் அந்த காரில் வந்த சைனி கிருபாகரன், ஜெரிட்டா எஸ்டர், எரிஷாம் ஆகிய 3 பேருமே வெளியே தப்பித்து வந்துள்ளனர். மேலும் இந்த வாகனத்தில் வந்த மோசஸ், வசந்தா, ரவி, 1.5 வயது குழந்தையான ஸ்டாலின் மற்றும் கிருபா ஆகியோர் 5 பேருமே தற்போது கிணற்றில் சிக்கியுள்ளனர். இதில் வெளியே வந்தவர்கள் அந்த வழியாக சென்ற வாகனத்தில் சென்றவர்களை தடுத்து நிறுத்தி நடந்த சம்பவத்தை கூறியுள்ளனர். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக அருகே உள்ள கிராம மக்கள் தகவலை தெரிவித்து அனைவருமே சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். தடுப்பு சுவர் இல்லாததால் கிணற்றில் சுமார் 50 அடி ஆழம் உள்ளதால் கிணற்றில் மீட்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே கிராம மக்கள் அருகிலுள்ள சாத்தான்குளம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் தற்போது கிணற்றில் உள்ள 5 பேர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜேசிபி இயந்திரம் மூலமும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் 2 மணி நேரத்துக்கு மேலாச்சும் போராடி மீட்பு முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.